ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பிடிக்கும். நார்மலாக ஹோட்டல் போனால் கிட்ஸ் எல்லாருமே இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலே செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம போன்லெஸ் பீஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், மைதா, சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை வந்து சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிக்கன் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். மீதி சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லெஸ் ஸ்பைசியில் செய்ய போகிறேன். பீன்ஸ் கட் பண்ணிக்கலாம். கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன், இப்போது சிக்கன் பீசஸ், இப்போ ஆயில் சூடானதும் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இதில் எக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வெஜிடபிளோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் காரம் இல்லாமல் செய்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டில் பெப்பர் தூவி கொஞ்சமாக சால்ட் போட்டோம்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக கேப்சிகம் போட்டுக்கோங்க. இப்போ காரம் இல்லாமல் நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பைசியோடு ரெடி பண்ண போகிறோம். ஆயிலில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட், இப்போ ஒரு எக்கு ஊற்றிக்கலாம். நம்ம அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போ வந்து இதில் வினிகர், சில்லி சாஸ், பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதில் வந்து ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ஹாட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சிம்பிளாக. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.